2024 தமிழ்நாட்டில் அதிக வசூல் பண்ண டாப் 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக எதிர்பார்த்த திரைப்படங்கள் பெருசாக வசூல் பண்ணாமல் மண்ணை கவிட்டு போயிருக்கு. அது இல்லாமல் நம்ம எதிர்பாராத சில படங்கள் பெரிய வசூலை வாரியும் குவிச்சிருக்கு. அப்புறம் வேற்றுமொழி படங்கள் நம்ம எதிர்பார்க்கவே பார்க்காத மலையாள திரைப்படங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரிய வசூல், ஹாலிவுட் திரைப்படம் வந்து ஒரு பெரிய வசூல், ஒரு தெலுங்கு படம் வந்து இங்கே ஒரு பெரிய வசூல் அப்படின்னு வாரி குவிச்சுது. ஸோ இந்த 10 திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 10லேருந்து 1 வரையும் தரவரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் கிடையாது, ஆனாலும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படம். ஆமாங்க, தளபதி விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படம் தான் ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணிச்சு. இந்தியாவிலே அதிக வசூல் ரீரிலீஸ் திரைப்படமாகவும் அமைஞ்சுது. ஸோ இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிச்சு. 24,81,00,000 தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. 34 கோடி கிட்ட இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததான் 9வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படம். ஒரு ஹாலிவுட் திரைப்படம் தமிழ்நாட்டில் பெரிய வசூல் எடுத்து, அதுவும் அந்த வருஷத்தில் டாப் 10 தரவரிசையில் ஒரு 7வது மாதம் வரையும் நிற்கிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வசூலாக இருக்கும். ஆமாங்க, 35 கோடி கிட்ட இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா $600 $657 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 135. உலகம் முழுக்க இந்த படம் பெரிய ஹிட்டு. அதுலேயும் இந்தியாவில் இந்த படம் பெரிய ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே 35 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கேப்டன் மில்லர். தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் டே 1 கிராசர் திரைப்படமாக இந்த படம் தான் இருக்குது. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 44 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு ஒரு 76 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. ஸோ ஒரு கிளாஸில் வந்திருந்தாலுமே பெரிய வசூல் தான் இது. இப்போ நான் சொல்கிற படம் வந்து இன்றைக்கும் தேட்டரில் பயங்கரமாக கூட்டமாக இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. 27வது நாள் 28வது நாள் கூட இந்த படம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நம்ம பிரபாஸ், அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமல்ஹாசன், தீபிகா படுகோனே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட வந்த படம் தான் கல்கி 2898 AD. இந்த படம் வேறு ஒரு வித்தியாசமான கோணத்தை மக்கள்கிட்ட வந்து காமிச்சிது. ஒரு மாதிரி நம்ம இமேஜினே பண்ண முடியாத இடத்தெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிது. ஸோ ஒரு மாதிரி 3 உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நம்மளுக்கு அப்படியே விஷுவல் ட்ரீட்டு கொடுத்தது. அதனாலவோ என்னமோ தெரில, தமிழ் மக்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட படங்களை பெரிய வெற்றி படமாக்குவாங்க. அதே மாதிரியே இந்த படம் தமிழ்நாட்டில் 46 கோடிக்கு மேலே வசூல். உலகம் முழுக்க 1000 கோடியை தாண்டி 1013 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 600 கோடி. இந்த வருஷத்தோட இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் மூவியாக இது இருக்குது. தமிழ்நாட்டிலையுமே இந்த படம் ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் 6வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து, அதாவது எதிர்பாராமல் பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். இந்த ஹீரோ இதுக்கு முன்னாடி பெரிய ஹீரோ, இவருக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் ஒரு காமெடி நடிகர். இவர் ஹீரோவாக நடிக்கிற 2வது திரைப்படம். முதல் திரைப்படமே பெரிய பிளாக் பஸ்டர். 2வது திரைப்படம் எதிர்பாராத அளவுக்கு பெரிய வசூலை வாரி குவிச்சுது. தமிழ்நாட்டில் மட்டுமே 48 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. 47 கோடியே 91 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 61 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 20 கோடி தான். அதுக்கடுத்ததா இவர் ஹீரோவாக நடித்தா படம் பெருசாக போகாதுங்க. இவர் வில்லனாக நடிக்கிற படங்கள் தான் 1000 கோடி வசூல் பண்ணும், 500 கோடி வசூல் பண்ணும், 600 கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே அடித்து பிரேக் பண்ண படம் தான் மகாராஜா. ஆமாங்க, விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லேயே முதல் 100 கோடி திரைப்படமாக அமைஞ்சுது. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் கூட இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ அதுவும் முக்கியமாக அனுராக் கஷ்யப் இந்த படத்தில் பெரிய அளவு பேசப்பட்டார். அப்புறம் இந்த படத்தோட கதை, அந்த டிஸ்டர்பிங் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரையுமே இது ஒரு பெரிய டாப்பிக்காக தான் பேசப்பட்டிருக்கு. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட இந்த படம் தேட்டரில் பெரிய வசூலை வாரி குவிச்சது. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 48 கோடியே 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 106 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வருஷத்தோட 2வது 100 கோடி திரைப்படமாக அமைஞ்சது. விஜய் சேதுபதி அவர்களோட கெரியரில் முதல் 100 கோடி வசூல் திரைப்படமாக அமைஞ்சது மகாராஜா.
அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி தான், 18 கோடி தான் தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. எல்லா இடத்துலையுமே பெரிய ப்ராஃபிட் எடுத்தது இந்த படம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த ஒரு படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த படம் வந்து கிடப்பில் கிடந்து லேட்டாக ரிலீஸ் ஆகி வந்த படம் தான். ஆனாலும் கொஞ்சம் கூட அந்த விஎஃப்எக்ஸ் விஷுவல்லாம் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெரிய பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனத்துக்கிட்ட இந்த படத்தை வந்து பெரிய விலை கொடுத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான் தான். கிட்டத்தட்ட உண்மையிலே ஒரு ஏலியன் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 56 கோடிக்கு மேலே வந்து வசூல், வேர்ல்டு வைடு 81 கோடிக்கு மேலே. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. சில ஏரியாவில் இந்த படம் நஷ்டமாகவும் அமைஞ்சுது. ஸோ அதனால் இந்த படத்தோட வெர்டிக்ட் ஆவரேஜாக இருந்தாலுமே நம்ம இந்த ஹையஸ்ட் கிராசர் தமிழ்நாடு 2024 இந்த லிஸ்ட்டில் வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து தான் 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த படம், மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது முதல் பாகம் தாறுமாறு ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அது வந்து நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் வரையும் அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தோட பாகம் 2 இந்தியன் 2 சங்கர் சாரும் உலகநாயகனும் மறுபடியும் சேர்றாங்க. இந்த படம் இந்தியன் தாத்தா மறுபடியும் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா இது இப்படி சொதப்பி வச்சுட்டீங்க, இந்தியன் தாத்தா மேலே இருந்த மரியாதையே கெடுத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேரால் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சுது. ஆனால் வசூல் ரீதியாக ஓப்பனிங் இந்த படத்துக்கு பெருசாக இருந்ததுனால தமிழ்நாட்டில் 57 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணி, அதாவது இப்போது ஒரு 12 நாளில் இந்த படம் வந்து 57 கோடி இன்னமும் தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஒரு 1.5 கோடி 1.25 கோடி கிட்ட போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படம் உலகம் முழுக்க இதுவரையும் 165 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 250 கோடி. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக யாருமே எதிர்பார்க்கல, இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ் மக்கள் அந்த லாங்குவேஜ்லேயே பார்த்து கொண்டாடின படம் அப்படின்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஸோ என்ன தான் இந்த படம் வந்து ஒரு மலையாள படமாக இருந்தாலுமே இதில் நிறையா தமிழ் வார்த்தைகள், நிறையா தமிழ் வசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பாதி தமிழ் மூவி. இங்கே இருக்கக்கூடிய அந்த குணா கேவில் வந்து மாட்டிக்கக்கூடிய அந்த கதை தான். அது மட்டும் இல்லாமல் அந்த குணா கேவ், அப்புறம் இளையராஜா அவர்களோட பாடல்கள், அப்புறம் நம்ம கமல் சாரோட அந்த குணா பாட்டு, இது எல்லாமே தமிழ்நாட்டில் மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுனால இந்த படத்தை கூட்டமாக போய் பார்த்தாங்க. தாறுமாறு ஹிட்டு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 64 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 242 கோடி வசூல் பண்ணி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலே அதிக வசூல் பண்ணி இண்டஸ்ட்ரி திரைப்படமாக அமைஞ்சுது. ஒரு சின்ன பட்ஜெட் தான், 20 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். அதுக்கடுத்து தான் முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அரண்மனை பாகம் 4 தான், அரண்மனை 4 தான். அதாவது தமிழ் சினிமா ரொம்ப மோசமாக இருந்த சமயம் அது. மற்ற லாங்குவேஜில் இருந்தெல்லாம் வந்து பெரிய ஹிட்டெல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. மலையாள இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட மலையாள படங்கள் தான் இங்கே ஓடி இருந்துச்சு தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்தது அரண்மனை 4. மக்கள் கூட்டமாக போய் ரசித்து பார்த்தாங்க, குடும்பமாக போனாங்க. இந்த படத்துக்கு வசூல் வாரி குவிச்சுது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் எடுக்கணும். இந்த அரண்மனையோட இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சது அரண்மனை 4. ஒரு பக்கம் ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ்லாம் இந்த படத்துக்கு பயங்கர நெகட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ்க்கும் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயங்களும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஆன்லைன் ரிவ்யூவை வச்சு மக்கள் ஒரு படத்தை முடிவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண படம் அரண்மனை 4. மக்கள் ஆரவாரமாக கொண்டாடினாங்க இந்த படத்தை. இந்த படம் தமிழ்நாட்டில் 66 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இப்போ வரையும் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராசர் 2024 இப்போ இதுதான் முதல் இடத்துல இருக்குது. வேர்ல்டு வைடு 100 கோடிக்கு மேலே 102 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணி இந்த வருஷத்தோட முதல் 100 crore கிராசர் திரைப்படமாக அமைஞ்சுது அரண்மனை 4. ஸோ இந்த 10 திரைப்படங்களில் உங்களோட ஃபேவரட் படம் எது, நீங்கள் அதிக முறை பார்த்த படம் எது, இது இல்லாமல் இனிமேல் வரப்போகிற படங்கள் இந்த லிஸ்ட்டில் எது வந்து முதல் இடத்த பிடிக்க போகுது, 2வது இடத்த பிடிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.